ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ராகி இட்லி நம்ம கைப்பக்குவத்தில். ஒரு சுட்டி ராகி, 3/4 சுட்டி பச்சரிசி. தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். ராகி அரிசியில் நல்லா ஊறிடுச்சு. இனி இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் உளுந்து. ராகி அரிசி ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம உளுந்து ஊற வைக்கணும். இது ஒரு 1/2 மணி நேரம் தான் ஊறணும். இதே நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இது கிரைண்டரில் போட்டு தான் ஆட்டி எடுக்கணும். அப்போ தான் உளுந்து நல்லா பொங்கி வரும். மாவு ஆட்டி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய். இந்த மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கிக்கணும். மாவு நல்லா கலக்கியாச்சு. இனி நல்லா மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் இருக்கட்டும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். மணக்க மணக்க ருசிக்க ரொம்ப சாஃப்டான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.